மக்களின் நலன் மீது திமுக அரசுக்கு துளியும் அக்கறை இல்லை என குற்றஞ்சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தங்கள் குடும்பத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றே திமுகவினர் நினைப்பார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து கடலூரில் அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் தற்போது பார்க்கலாம். சொன்னதை செய்யவே மாட்டாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்னொன்னு சொல்றாரு, திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்துட்டாங்க. தினம் தினம் வருவார், அப்படி கோட் ஷூட் போட்டு வருவார், அப்படியே பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், ஒரு பேரை வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு அந்த குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி அவல ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை வச்சிருக்கார், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வச்சிருக்கார். அவர் என்ன பண்றாரு, இந்த பட தயாரிப்புறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியிடுறது. அரசாங்கத்தை விட்டு வைக்கல, திரைப்பட துறையை விட்டு வைக்கல. கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம படம் தயாரிக்கப்பட்டு 120 படம் பெட்டியில தூங்குது. 12 கோடிக்கு படம் தயாரிச்சிருந்தா 8 கோடி கேட்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்க? பெரும் நஷ்டமாயிரும். அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல. எதுல எதெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கம் நேரத்தில் நினைவு கூற வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படித்தான் இருப்பாங்க. அவருடைய சுயநலம் தான் முக்கியம். ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க மாட்டாங்க, அவளுடைய குடும்பத்தை சிந்திப்பார்கள். அவருக்கு என்ன வருமானம் வருது என்பதுதான் சிந்திப்பார்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்காக அரசாங்கம், அரசாங்கத்துக்காக தான் மக்கள் இருப்பதாக திமுக ஆட்சியினுடைய நிலை. உடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்னும் 8 மாசம் தான். 8 மாசம் தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும். 8 மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக அரசு அமைக்கப்படும்.